Hi Genius. ஓகே, இது வந்து என்னது அப்படின்னா என்னுடைய IBPS மெயின்ஸ்க்கு வந்து ஸ்கோர் கார்டு. ஸோ எனக்கு வந்து என்னன்னா நானும் உங்களை மாதிரி ஒரு பேங்கிங் ஆஸ்பைரண்ட் தான். ஒரு 1.5 இயர்ஸாக நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா பேங்கிங் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ப்ரிலிம்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும். ஸோ மெயின்ஸ்லாம் எனக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால இந்த ஒரு இப்போ ஆகஸ்ட் மந்த்லேருந்து SBI PO SBI PO SQL கிளர்க்கு அடுக்கிறது IBPS இந்த மாதிரி கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து என்னன்னா ஆகஸ்ட்லேருந்து எக்ஸாம் வருது அப்படின்னா இந்த ஒரு ஏப்ரல் மே ஜூன் இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 3 months வந்து நம்ம வந்து பேங்கிங் எக்ஸாமுக்காக நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னே சொல்லலாம். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னா பேங்கிங் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணலான்றதுனா ஸ்டாட்டிக் ஜிகேல வந்து ஒரு 30 டாபிக்ஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த ஸ்டாட்டிக் ஜிகேல 30 டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 1 monthக்குள்ள கவர் பண்ணலான்னு இருக்கேன். ப்ளஸ் அது கூட என்னோட டெலிகிராம் சேனல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என்னோட டெலிகிராம் சேனலில் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் வந்து மெயின்ஸ்க்கான ஆப்டிடியூட், ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ் எல்லா கொஸ்டின்ஸும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா போஸ்ட் பண்ணுவேன். அதுக்குரிய ஆன்சர்ஸையும் நான் வந்து கொடுப்பேன். ஸோ அதை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இப்போ தான் நான் ஒரு பிகினராக இருக்கேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்றவங்களும் நீங்கள் சேனலை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டவுட்ஸோ எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போனாலும் நான் வந்து ஆன்சர் வந்து கிளியர் பண்ணுறது வந்து நான் வந்து ரெடியாக இருக்கேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னைக்குரிய ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக்ஸ்குள்ளே நம்ம வந்து போகலாம். ஓகே, இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் அவார்ட்ஸ் அண்ட் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா அவார்ட்ஸ், அதாவது ஒரு இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே பார்க்குறோம் அப்படின்னா அதோட ஹிண்ட் மாதிரி வச்சு நம்ம வந்து படிச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து எப்பயுமே மறக்காது. நம்ம இன்னைக்கு ஒரு தடவை படிக்கிறோம், நெக்ஸ்ட் வந்து எந்த ஒரு ஹிண்ட்டுமே இல்லாமல் அப்படியே நம்ம மக்கப் பண்ணோம் வச்சுக்கோங்க, நம்ம கண்டிப்பாக என்ன ஆயிரும் அப்படின்னு மறந்துடும். ஸோ அதுக்காக தான் உங்களுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹிண்ட்ஸோட நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஆஸ்கார் அவார்ட் பேர் என்னன்னா ஆஸ்கார் அவார்டு. நம்ம எப்பவுமே ஃபேமஸான ஆக்டர் யாரு? AR ரகுமான். ஸோ AR ரகுமான் சார் என்ன பண்ணியிருக்காங்க, ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அப்போ அந்த AR ரகுமான் சார் வந்து எதுக்காக ஆஸ்கார் அவார்டு, அவர் வந்து எதுக்காக மியூசிக் போடுறவர், மியூசிக்னாவே என்னது ஃபில்மு. அப்போ ஆஸ்கார் அவார்டு வந்து எதுக்காக கொடுக்குறாங்க, ஃபிலிமுக்காக கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா தாதா சாஹேப் பால்கே அவார்டு, அதுவும் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபிலிமுக்காக தான் கொடுக்குறாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பால்கே வந்திருக்கா, பால்காரே ரஜினி படத்தில் ரொம்ப ஃபேமஸான சாங் இந்த வந்தேன்டா பால்காரே அப்படின்னு ஒரு பாட்டு வருதுல்ல, அப்போ ரஜினி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பால்கேன்னு வந்தாவே அது வந்து என்னது ஃபிலிமுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபிலிமுக்காக என்னென்ன அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆஸ்கார் அவார்டும் தாதா சாஹேப் பால்கே அவார்டும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து மியூசிக்கு வந்து என்ன அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னா கிராமி. ஸோ கிராமினா கிராமி நடனம் அப்படின்னு சொல்லி அதுவே ஒரு இசை தானே. ஸோ கிராமினா ஈஸியாக நம்ம வந்து மியூசிக் அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா புலிட்சர். ஸோ புலிட்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புலி. ஸோ ஜேர்னலிசம், எப்பவுமே ஜேர்னலிசத்தில் இருக்கவங்க, லிட்ரேச்சர் இலக்கியம் எழுதுறவங்க எல்லாமே, ஒரு மியூசிக்கை கம்போஸ் பண்ணுறவங்க எல்லாருமே எப்படின்னா ஒரு புலி மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தெரியும், நமக்கு ஒரு புலி மாதிரி அவங்க வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ புலிட்சர் அவார்ட்னா ஜேர்னலிசம், லிட்ரேச்சர் அண்ட் மியூசிக் கம்போசர். அவங்க நாலேஜ்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு புலிக்கு எப்படி ஒரு நாலேஜ் நல்ல ஒரு தந்திரமாக யோசிக்கும் அந்த மாதிரி இருக்கும் அவங்களுடைய நாலேஜ். அப்போ புலிட்சர் அவார்டு வந்து யார் கொடுக்குறாங்க அப்படின்னா ஜேர்னலிசம், ஸோ பத்திரிகைக்காரவங்க, இலக்கியம் எழுதுறவங்க, மியூசிக் கம்போஸ் பண்ணுறவங்க, இந்த 3 பேத்துக்கும் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா புலிட்சர் அவார்டு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து அர்ஜுனா அவார்டு. அர்ஜுனா அவார்டு அப்படிங்கும்போது என்னன்னா அவங்க எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா அர்ஜுனா அவார்டு வந்து ஸ்போர்ட்ஸ்க்காக கொடுக்குறாங்க. ஸ்போர்ட்ஸ் ஹிண்ட் வந்து என்னன்னா மகாபாரதம். மகாபாரதத்தில் வந்து அர்ஜுனர் வந்து வில்வித்தையில் வந்து ரொம்ப வந்து சிறந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ அர்ஜுனா அவார்டு அப்படிங்கிறது யாருக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸில் நல்லா எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்கல்ல அவங்களுக்காக தான் அர்ஜுனா அவார்டு வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து போர்லாக் அவார்டு. ஸோ போர்லாக் அவார்டு வந்து எங்கே கொடுக்குறாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நான்லாம் ஏதாவது சொல்லுவாங்க, நல்லா போர் அடிச்சா வயல் பக்கம் போயிடுவேன், நல்லா ஜாலியாக நல்லா காற்று வரும், நல்லா தூங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ போர் அப்படிங்கிறது போர் அடிச்சா அக்ரினாவே என்னது வயல் பக்கம் தானே. அப்போ போர்லாக் அவார்டு வந்து அக்ரிகல்ச்சருக்கு வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து கலிங்கா அவார்டு. ஸோ கலிங்கா அவார்டு அப்படின்னு எது கொடுக்குறாங்க அப்படின்னா சயின்ஸு. இதுக்கு என்னன்னா ஹிண்ட் என்னன்னா ஐன்ஸ்டீன். ஸோ ஐன்ஸ்டீன் வந்து ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துருந்தாரு, அவர் கால் கடையில் வந்து ஆப்பிள் பழம் வந்து விழுந்துச்சு அப்படின்னு சொல்றாங்களே. அப்போ கால் அப்படிங்கிறது என்ன கலிங்கா. அப்போ கலிங்காவே என்னது ஐன்ஸ்டீனோட கால் தான் என்னது கலிங்கா. அப்போ கலிங்கான்னு எதை ஞாபகம் வச்சுக்கணும் சயின்ஸு. அப்போ சயின்ஸ்க்காக தான் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா கலிங்கா அவார்டு வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா தன்வந்திரி. தன்வந்திரினாவே உங்களுக்கு வந்து தெரியும், அந்த ஆயுர்வேதம் மெடிக்கல் அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்வந்திரி
அவார்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ தன்வந்திரி வந்து எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா மெடிக்கல் சயின்ஸ்க்காக கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா பாட் நகர் அவார்டும் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா சயின்ஸ்க்காக தான் கொடுக்குறாங்க. அதோட ஹிண்ட்டுமே வந்து ஐன்ஸ்டீன், அதாவது ஐன்ஸ்டீன் வந்து கால் கடையில் இருந்த ஆப்பிள் என்ன பண்ணாரு பார்த்தாரு. இப்போ பார்த்தாரு அப்படிங்கிறதுக்கு என்னது பாட், பார்த்தாரு அப்படிங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா பாட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பாட் நகரும் கலிங்காவும் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா சயின்ஸ்க்காக கொடுக்குறாங்க அவார்டு. நெக்ஸ்ட் வந்து நோபல் பிரைஸ் எல்லாருக்குமே தெரியும், ஒரு 6 சப்ஜெக்டுக்காக கொடுக்குறாங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மெடிக்கல் சயின்ஸ், பயாலஜி பதிலாக மெடிக்கல் சயின்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே நமக்கு ஃபர்ஸ்ட் குரூப்பில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மெடிக்கல் சயின்ஸ் வரும். அடுத்து வந்து எக்கனாமிக்ஸ் தேர்ட் குரூப்பில் வந்து வரும். அடுத்து லிட்ரேச்சர் இலக்கியத்துக்காக கொடுக்குறாங்க. பீஸ்க்காகவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நோபல் பிரைஸ் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஏபல். ஸோ ஏபல்ங்கிற அவார்டு வந்து எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ மேக்ஸில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்களுக்கு ஏபிள்ங்கிற அவார்டு வந்து கொடுக்குறாங்க. ஹிண்ட் வந்து என்னன்னா ஏ ஸ்டார்ட் ஆகுது அபாக்கஸ் மேக்ஸ் வந்து என்னன்னா அபாக்கஸ் வந்து எல்லாரும் ஃபஸ்ட்டு மேக்ஸ் வந்து அபாக்கஸ் தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க. ஸோ ஒரு நிறைய அந்த பால்ஸ் மாதிரி இருக்கும், அதை போட்டு எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா இது பண்ணுவாங்க, அந்த அடிஷன் சப்ராக்ஷன் எல்லாமே பண்ணுவாங்கல்ல. ஸோ ஏபல் அப்படிங்கிறது ஏ அபாக்கஸ் ரெண்டுமே ஏல ஸ்டார்ட் ஆகுது. அதனால என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஏபல் வந்து மேக்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மெர்லின். ஸோ மெர்லின் மேஜிக் இதுலேயும் எம்எல் ஸ்டார்ட் ஆகுது, அதுவும் எம்எல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மெர்லிங்கிற அவார்டு வந்து எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா மேஜிக் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாரத ரத்னா அவார்டு வந்து எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா ஆர்ட், சயின்ஸ், பப்ளிக் சர்வீஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். அதாவது இது எப்படின்னா பாரத் ரத்னா, அதாவது பாரத் அப்படிங்கிறது என்னன்னா அவர் நல்லா ஸ்போர்ட்ஸ் விளாண்டு ஆனால் படிக்கவும் செய்வாராம். சயின்ஸ் நல்லா படிக்கவும் செய்வாராம். சயின்ஸில் நிறைய டிராயிங்ஸ்லாம் இருக்கும். அப்போ என்னது ஆர்ட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்ட்ல வந்து நல்லா வரைஞ்சு என்ன சொல்லுவார் அப்படின்னா அது மற்றவங்களுக்கும் நம்மளா சின்ன வயசுல ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நமக்கு வரலைன்னா ப்ராக்டிக்கல் மட்டும் மற்றவங்களுக்கு கொடுத்து வரைவோம்ல, அது மாதிரி அவர்கிட்ட கொடுத்து நிறைய பேர் வரைவாங்களாம். அதனால அவர் பப்ளிக் சர்வீஸை என்ன பண்றாருன்னா ஓகேவா. ஸோ பாரத் ரத்னாங்கிறது என்னன்னா பாரத்ங்கிறவர் ஸ்போர்ட்ஸ் நல்லா விளாடுவாராம், எஜுகேஷன் நல்லா சயின்ஸ் நல்லா படிப்பாராம், நல்லா ஆர்ட் அந்த சயின்ஸ்ல இருக்கிற நல்ல டிராயிங்ஸ்லாம் நல்லா பண்ணுவார் போல. ஸோ அதனால மற்றவங்களுக்கு அவர் என்ன பண்ணுவாருன்னா வரைஞ்சு கொடுப்பாரு. அதனால பப்ளிக் சர்வீசஸ், அதனால ஆர்ட், சயின்ஸ், பப்ளிக் சர்வீசஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா வியாஸ் சம்மன் வந்து என்னன்னா சம்மனை ஹிண்ட் சமந்தா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சமந்தா நல்லா ஹிந்தி பேசுவாங்க, அதனால ஹிந்தி லிட்ரேச்சருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வியாஸ் சம்மன். மேக்ஸிமம் அந்த சம்மன் வந்தாவே அது என்ன அப்படின்னா லிட்ரேச்சருக்காக கொடுக்குறதா அந்த சம்மன் வரும். அடுத்து பீகாரி புரஸ்கார், அது ஹிண்ட் என்னன்னா காரு. ஸோ பீகாரி புரஸ்கார் ரெண்டுமே என்ன இருக்கு கார். ஸோ லிட்ரேச்சர்னா இலக்கியம் எழுதுறவங்க இருக்காங்களே அவங்களாம் ரொம்ப அறிவழியாக இருப்பாங்க, அவங்க எப்பவுமே என்னது காரில் தான் போவாங்க. அதனால பீகாரி புரஸ்கார் அப்படிங்கிறது என்னது லிட்ரேச்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா சரஸ்வதி சம்மனாலும் சரஸ்வதினாவே காட் படிக்கிற தெய்வம். ஸோ இலக்கியம் அது லிட்ரேச்சர். மேன் புக்கர்னாலும் புக்குனாவே என்னது இலக்கியம் எழுதுற மாதிரி இருக்கும், அதனால அதுக்கும் லிட்ரேச்சர் தான். நெக்ஸ்ட் வச்சஸ்பதி சம்மன் அப்படிங்கிறது என்னன்னா சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சருக்கு வந்து கொடுக்குறாங்க. ஹிண்ட் வந்து வச்சஸ், அதில் வந்து வச்சஸ்ங்கிறது எஸ்ன்னு இருக்கா. ஸோ இங்கே எஸ்ன்னு இருக்கு, சான்ஸ்கிரிட்ல என்ன இருக்குன்னா எஸ்ன்னு இருக்கு. ஸோ சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் வந்து வச்சஸ்பதி சம்மன் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பரம்வீர் சக்ரா. ஸோ பரம்வீர் சக்ரா வந்து எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா மிலிட்ரிக்காக வந்து கொடுக்குறாங்க. ஆமாம், பரம்வீர் சக்கரம் அந்த பரம்வீர் சக்ரா அப்படின்னாவே மிலிட்ரியில தான் வந்து என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அசோக சக்ரா வந்து எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா சிவிலியன்ஸ் அண்ட் கேலண்ட்ரி பீஸ் டைம்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அசோக சக்ரா அப்படிங்கிற அவார்டு வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா துரோணாச்சாரிய அவார்டு. ஸோ துரோணாச்சாரிய அவார்டுங்கிறது ஸ்போர்ட்ஸ் கோச்சஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. இது எதுக்கு அப்படின்னா மகாபாரதத்தில் வந்து துரோணாச்சாரியார் அப்படிங்கிறது ஒருத்தர் வந்து இருப்பார். அவர் வில்வித்தை வந்து சொல்லி கொடுக்கறதுல வந்து அவர் தான் அர்ஜுனனுக்கே வந்து வில்வித்தை வந்து சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் ஸ்போர்ட்ஸ் கோச்சஸ்க்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா துரோணாச்சாரியார் அவார்டு வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா சாகித்ய அகாதமி அவார்டு. ஸோ சாகித்ய அகாதமி அவார்டு வந்து எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா லிட்ரரிக்கு தான் கொடுக்குறாங்க. ஹிண்ட் வந்து அகாடமி. ஒரு அகாடமினாவே என்னது ஒரு கல்வி சொல்லி கொடுக்குற இடம், அவங்க இலக்கியம் லிட்ரரி அறிவாளியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதனால சாகித்ய அகாதமி அவார்டு வந்து யார் கொடுக்குறாங்க அப்படின்னா லிட்ரரிக்கு வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து காளிதாஸ் சம்மன். ஸோ காளிதாஸ் சம்மன்கிறது எது கொடுக்குறாங்க அப்படின்னா கிளாசிக்கல் மியூசிக்கும் கிளாசிக்கல் டான்ஸுக்கும் அண்ட் ஆர்ட்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ காளிதாஸ் அப்படிங்கிறது என்னன்னா நிறைய பாடல்களை வந்து அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதனால பாடலாவே என்னது மியூசிக், அதனால கிளாசிக்கல் மியூசிக், கிளாசிக்கல் டான்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ்க்காக இந்த காளிதாஸ் சம்மனை வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து டான்சன் அவார்டு. ஸோ டான்சன் அவார்டு வந்து எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா ஹிண்ட் வந்து டான்ஸ். ஸோ மியூசிக்காக கொடுக்குறாங்க. மியூசிக் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் டான்ஸ் ஆட முடியும். அப்போ டான்சன் அவார்டு வந்து யாருக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா
மியூசிக்காக கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா மூர்த்தி தேவி அவார்டு. ஸோ மூர்த்தி தேவி அவார்டு வந்து யாருக்காக கொடுக்குறாங்கன்னா அதுவும் லிட்ரேச்சருக்காக தான் கொடுக்குறாங்க. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா லிட்ரேச்சர் அதாவது இலக்கியம் எழுதுறவங்கலாம் என்னன்னா ஒரு மூர்க்கமாக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யோசிப்பாங்க. அப்போ மூர்த்தி தேவி அவார்டு அப்படிங்கிறதுனா லிட்ரேச்சர். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா லிட்ரேச்சருக்கே அதே ஜான்பித் அவார்டும் அதே லிட்ரேச்சருக்கு தான் கொடுக்குறாங்க. ஜான்பித்னா ஒரு ஜேர்னலிசம் ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னாடி நம்ம பார்த்தோம்ல இது ஜேர்னலிசம் அதாவது புலிட்சர் அவார்டுக்கு வந்து ஜேர்னலிசத்துக்காக புலிட்சர் அவார்டு வந்து கொடுத்தாங்க. அதே லிட்ரேச்சருக்காக ஜான்பித் அவார்டு. அவங்க வந்து புலி மாதிரி அப்படியே ஒரு இலக்கியம் எழுதுறவங்க வந்து ஒரு ஜேர்னலிசம் மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கண்டுபிடிப்புகளில் ரொம்ப திறமையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் லிட்ரேச்சருக்கு வந்து என்னது அப்படின்னா இந்த ஜான்பித் அவார்டு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஸ்போர்ட்ஸ். ஸோ ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா தியான்சந்த் அவார்டு வந்து கொடுக்குறாங்க. அதாவது என்னன்னா சந்திரலாம் ஃபுட்பால் அடிச்சு நல்லா விளையாடுறான் அப்படின்னு சொல்லுவாங்களா ஹிண்ட்டு. ஸோ சந்திரலாம் நல்லா ஸ்போர்ட்ஸ் அடிச்சு விளையாடுறான்ப்பா அப்படிங்கிறது என்னன்னா தியான்சந்த் அவார்டு. ஓகேவா? ஸோ தியான்சந்த் அவார்டு வந்து இருக்காங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ். ஸோ ஸ்போர்ட்ஸ் வந்து என்னன்னா தியான்சந்த் அவார்டு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஆர்கிடெக்சர். ஆர்கிடெக்சர் வந்து ஆர்கிடெக்சருக்காக ஒரு 3 அவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸ்டிர்லிங் பிரைஸ், ஆகா கான் அவார்ட் அண்ட் பிரிட்ஸ்கர் பிரைஸ். ஓகேவா? இது எப்படி ஆரம்பிச்சுன்னா அப்படின்னா ஒரு ஆர்கிடெக்சர்னாவே டிராயிங் வரைகிறது அந்த மாதிரி தானே. அப்போ ஒரு ஆர்கிடெக்சர் அப்படிங்கும்போது நல்லா ஸ்டிர் பண்ணி நல்லா டிராயிங் வரைகிறான். அப்போ ஸ்டிர்லிங் அவார்டு வந்து என்னது ஆர்கிடெக்சருக்கு. அப்போ ஆஹா எவ்வளோ ஸ்டிர் பண்ண ஆர்கிடெக்சர் வரைகிறான் ஆஹா அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ ஆஹா கான் அந்த டிராயிங்கே பார்க்க ஆஹா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ ஆஹா அப்படிங்கிறது என்னது ஆர்கிடெக்சர். நெக்ஸ்ட் ஆர்கிடெக்சர் என்ன பிரிட்ஸ்கர் அவார்டு. நல்ல படம் வரைஞ்சி பிரித்து மேய்ஞ்சிட்டியாப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ பிரிட்ஸ்கர் பிரைஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஆர்கிடெக்சர். ஸோ ஆர்கிடெக்சருக்கே 3 அவார்ட்ஸ் வந்து கொடுக்குது. நல்லா ஸ்டிர் பண்ணி நல்லா படம் வரைஞ்சிருக்கான். அதை பார்க்குறவங்க ஆஹா ஆர்கிடெக்சர் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க பிரித்து மேய்ஞ்சி நல்ல ஒரு டிராயிங் வரைஞ்சிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்டிர்லிங், ஆஹா கான் அண்ட் பிரிட்ஸ்கர் பிரைஸ் 3மே ஆர்கிடெக்சருக்கு வந்து கொடுக்குறாங்க. லாஸ்ட் வந்து என்னன்னா கிரீன் ஸ்டார் அவார்டு வந்து என்விரான்மெண்டல் எமர்ஜென்சிஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த கிரீன் ஸ்டார் கிரீன் அப்படின்னு இருக்குது அதுவே என்னது என்விரான்மெண்டல். ஓகேவா? ஸோ என்விரான்மெண்டல் எமர்ஜென்சிஸ் வந்து என்னன்னா கிரீன் ஸ்டார் அவார்டுக்காக கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதோட அவார்ட்ஸ் அண்ட் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ் அந்த டாபிக் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு டாபிக் ஸ்டாட்டிக் ஜிகே வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதனால ஒரு 30 டாபிக்ஸ் மட்டும்தான் இருக்குது. 30 டேஸ் நம்ம என்ன கவர் பண்ணிடலாம். 1 மந்த்ல நமக்கு என்னன்னா ஸ்டாட்டிக் ஜிகே வந்து முடிஞ்சிடும். ஸோ ஸ்டாட்டிக் ஜிகேங்கிறது பேங்கிங்க்கு மட்டும் கிடையாது. பேங்கிங்லேயே வந்து இந்த பேங்கிங் அவேர்னஸ் வந்து கேட்பாங்க ஒரு 40 மார்க்ஸில். அதில் வந்து கேட்பாங்க எஸ்எஸ்சிலையும் கேட்பாங்க, ரயில்வே, டிஎன்பிஎஸ்சி எல்லாத்துலேயுமே என்ன இந்த ஸ்டாட்டிக் ஜிகே வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. இது வந்து என்னன்னா ஒரு மாறாதது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால இதை நம்ம படித்து வச்சுக்கிறதுனால நமக்கு வந்து எப்போ வேணால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா யூஸ் ஆகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்டாட்டிக் ஜிகே அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மெமரியில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஹிண்டோட வேணும் அப்படின்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் என்னோட கமெண்ட்ல வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கொடுங்க. உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு இதோட பிடிஎஃப் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சென்ட் பண்ணுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.